ஊடாக சந்தித்திருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் தன்னுடைய மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்த போது அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடந்த மாதம் 29 கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் 8 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது.